இது சுட்ட கதை அல்ல, நான் பட்ட கதை என பணத்தை இழந்து சின்னத்திரை நடிகர் செந்தில் புலம்பிய காட்சிகள்தான் இவை. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் பிரபலமானவர் ஆர்ஜேவும் நடிகருமான செந்தில். இவருக்கு கோவையைச் சேர்ந்த ஹோட்டல் அதிபரின் எண்ணிலிருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மெசேஜ் வந்துள்ளதே என செந்தில் ஆவலோடு பார்த்தபோது, ஒரு 15,000 ரூபாய் அனுப்ப முடியுமா என மெசேஜ் வந்ததாகவும், செந்திலும் எந்த எண்ணிற்கு அனுப்ப வேண்டும் என கூற ஒரு ஜிபே எண்ணை அனுப்பியிருக்கிறார்கள். அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. செந்தில் 15,000 ரூபாய் அனுப்பிய பிறகு வேறொரு பெயர் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என நினைத்து ஹோட்டல் அதிபருக்கு போன் செய்துள்ளார். அப்போது பேசிய ஹோட்டல் அதிபர் தனது போனை யாரோ ஹேக் செய்திருப்பதாகவும், இதுபோல 500க்கும் மேற்பட்டோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பி பலரிடம் மோசடி செய்ய முயற்சிக்கப்பட்டதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து கோயம்புத்தூரில் உள்ள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருப்பதாகவும் கோயம்புத்தூர் ஹோட்டல் அதிபர் செந்திலிடம் தெரிவித்திருக்கிறார். கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐ நீட் அ ஹெல்ப். நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா? நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஒரு 15,000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ். ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு. அந்த நம்பரை நான் செக் கூட பண்ணல. பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது. அப்போதான் எனக்கு டவுட் வருது, சார் நம்பர் இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. இது போல யாரேனும் பணம் கேட்டு மெசேஜ் அனுப்பினால் உறுதிப்படுத்தாமல் யாருக்கும் பணத்தை அனுப்ப வேண்டாம் என்று கூறி நடிகர் செந்தில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு போன் பண்ணி கேட்டா நான் நினைச்ச மாதிரியே, என்ன செந்தில் காலையிலே என் போனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான், நீ ஒரு 500வது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது, இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு, சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க, நான் ஏற்கனவே சைபர்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். எவனோ ஒருத்தன் குறுகுல போது ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க. சுட சுட சுட்டுன்னு வந்திருக்கிறேன். சுட்ட கதை இல்ல, உண்மையிலேயே பட்ட கதை.